பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத குறையா பாண்டியன் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுமே கோமதி வீட்டுக்கு வராங்க. கோமதி வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட செந்தில் அடங்குறது கிடையாது. ஏமா எல்லாரையுமே இப்படிதான் வந்து அலக்கழிக்கணுமா? அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேம்மா, இதுதான் உன் பிளானா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க கொஞ்சம் நீங்க உங்க வாயை அடக்கிட்டு இருந்தாவே எல்லாருக்குமே நல்லதா இருக்கும் போல. கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மையை சொன்னா யாருக்கு இந்த காலத்துல பிடிக்குது? அவங்க இஷ்டப்படி என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாண்டியனுக்கா ரொம்பவே மூச்சு வாங்குது. தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம கதிர் மட்டும் பக்கத்துல போயிட்டு, மா ஏமா இப்படி பண்ற? என்ன கோபம் 1000 இருக்கட்டும். அதுக்காக இப்படி ஒரு முடிவெல்லாம் நீ தயவு செஞ்சு எடுக்காதம்மா. நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத நினைச்சு எங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி கதிர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம குமுதி வந்து, கதிரு நீ மட்டும்தான்டா என் வயித்துல பாலை பார்த்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண. நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நீ மட்டும்தான் நியாயமா நியாயத்து பக்கம் நின்று இருக்க. ஆனா உன்னுடைய தங்கச்சியில இருந்து உன் அண்ணனுங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு விதமா பேசினாங்க. உன் அப்பா கூட சேர்ந்து அவங்களும் கூட்டு களவாணித்தனமா பண்ணாங்கல்ல, அது எதுவுமே நான் மறக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து சொல்றாங்க, மா நான் என்ன பண்ணேன், எதுக்கு என் மேல உங்களுக்கு கோபம்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, உன் அம்மா வந்து அவங்களுடைய எமோஷனல் எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட நீ கவலைப்படாம உன் அம்மாவோட மனசை ரொம்ப நல்லாவே நோகடிச்சிட்ட. ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா, மனசு குளிர்ந்து போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் தான் வந்து உன்னை கிண்டல் பண்ணேன். சரவணன் அண்ணன் உன் மேல ரொம்பவே பாசமா தானே இருந்தது. சரவணன் அண்ணனை விட அரசி உங்க மேல அவ்வளோ உரிமையா இருப்பான். நீங்க இல்லைன்னா கொஞ்ச நேரம் அவ இருக்க மாட்டா. அவளை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அவ மட்டும் என்ன கம்மியானவளா? அப்பனுக்கு தப்பா அம்மாவ பிறந்திருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ தேவைக்கு மட்டும்தான் நான் தேவை. அவளுக்கு ட்ரெஸ்ல இருந்து காஃபி டீ இந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு வந்து 5 3 அடுக்க செய்யறதுக்கு மட்டும்தான் நான் தேவை. சரவணனும் அதே மாதிரிதான். அவன் அப்பா மட்டும் இருந்தா போதும். நான் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். முக்கியமான ஃபோன் வருதுன்னு சொல்லி ஃபோனை எடுத்துட்டு போறோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மீனா வந்து, அத்தை ஃபோன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. உங்களை கூட அவாய்ட் பண்ணிடலாம். போன்ல பேசுறவங்கள அவாய்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இத கேட்டதுமா ரொம்பவே கோபம் வருது சரவணனுக்கு. இருந்தாலும் சரவணன் வந்து வெளி காட்டிக்கிறது இல்ல. அப்படியே அமைதியாவே தான் வந்து சரவணன் வந்து இருக்காங்க. இப்ப வந்து நம்ம மீனா கோமதி கிட்ட, அத்தை யாருமே இந்த உலகத்துல இவங்க இப்படி நல்லா கிடையாது. எல்லாருமே சுயநலவாதிங்க தான். அதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்தா வீட்டுல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வரி பண்ணிக்கிட்டு ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க அத்தை, நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லலாம். ஆனா நாங்க உங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. இனி இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கோமதி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கோமதி பக்கத்துல பாண்டியன் போயிட்டு கையை வச்சுட்டு, ஏண்டி கோமதி, நான் உன்னை எப்பயாவது மரியாதை குறைவா நடத்திருக்கேனா? நீ இப்படி பண்ணலாமா சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க நீங்க நாடகம் போடுறான்னு சொல்றீங்களே, அப்ப அதுக்கு பேரு என்ன? மரியாதை குறைவு தானே? நான் உங்க மேல வச்சிருக்க பாசத்தை நாடகம்னு சொன்னா அதை நம்ப முடியுமா? சரி, நீங்க கூட தான் என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்க பாசம் எல்லாமே நாடகம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதாங்க எனக்கும் இருந்ததுன்றாங்க. வீட்டுக்கு அத்தை வந்திருக்காங்க. அவங்க வந்ததுல இருந்து சண்டை, ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை. அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்குன்னு இருக்கா. அங்கதான் எப்ப பாரு அண்ணன் தம்பிங்க மாறி மாறி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, எப்ப அவங்க காலை வச்சாங்களோ அப்பத்துல இருந்து மாறி மாறி நமக்குள்ள பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அவங்க மனநிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி பாண்டியன் வந்து கோமதிக்கு புரிய வைக்கிறாங்க. சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். என் அம்மா கிட்ட நானும் ரொம்பவே ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். இனி அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ எப்படி பேசணுமோ அந்த மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல காந்திமதியை எந்திரிக்க வைக்கிறதுக்காக கோமதி வந்து போறாங்க. அம்மா எந்திரிமா, உனக்கு பிடிச்ச காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்திரிமா எந்திரிமான்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனா நம்ம கோமதி சொல்றத வந்து காந்திமதி காதுல கூட வாங்கிக்கிறதே கிடையாது. அங்க பார்த்தா நம்ம காந்திமதி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இத பார்த்ததும் கோமதி என்னங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க.
அம்மாச்சி அம்மாச்சி என்னாச்சு அம்மாச்சி, கண்ணை தொட்டுட்டு பாருங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. அப்ப கூட காந்திமதி கண்ணு திறக்கறதில்ல. டேய் கதிரு, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுடா, எட்ற காருன்னு சொல்லிட்டு காந்திமதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த தூரத்துல இருந்து குமார் பாக்குறாங்க. என்னாச்சு அப்பத்தாவுக்கு, அப்பத்தா அப்பதான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் அல்ல வீட்டுல போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்றாங்க. உடனே சக்திவேலுக்கா ரொம்பவே கோவம் பாண்டியன் மேலதான் வர்றது. என் அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பேன், அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், தங்க தாம்பூலத்துல தாங்குவேன்னு சொல்லிட்டு கோமதி ஒருத்தி இருக்காளே, அவ சொன்னாலே இப்ப என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கத்த. உடனே மாறி வந்து, ஏங்க அத்தை மாத்திரை இது ஏதாவது போடாம விட்டுருப்பாங்க, அதனால கூட அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் கோமதி குத்தம் சொன்னா எப்படி? போய் இத்தனை நாளா சந்தோஷமா தானே அத்தை இருந்தாங்கன்றாங்க. ஏண்டி கூறு கெட்டவளே, உனக்கு என்னடி தெரியும்? என் அம்மாவை நினைச்சு நாங்க ஃபீல் பண்றது உனக்கு என்னடி புரியும்னு சொல்லிட்டு மாறிய திட்ட. உடனே மாறி சொல்றாங்க, அதுதான் அம்மா மேல பாசம் இருக்கிறவரு தான் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினீங்களோன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே சக்திவேல் வந்து கோபப்பட, முத்துவேல் வந்து, ஏன் சக்தி, இப்ப கூட நீ சண்டை தான் போடணுமா? முதல்ல அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க. அங்க போய் சக்திவேல நேரா பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் சண்டை போடுறாங்க. என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பத்தை உண்டில நாக்காம விட மாட்டேன். என் அம்மாவுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேக்குறாங்க. இதுக்கு கோமதியால எந்த ரிப்ளையும் பண்ண முடியறதுல அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ராஜி கூப்பிட்டு முத்துவேல் வந்து, அம்மாவுக்கு என்னாச்சுன்றாங்க. இல்ல வீட்டுல சின்னதா பிரச்சனை, அதுல அப்பதான் வந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருந்தாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால இப்படி ஆயிருக்குமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. உடனே முத்துவேல் வந்து பாண்டியன் கிட்ட, வீட்டுல வயசானவங்கன்னு இருக்காங்க, எப்படி நடந்துக்கணும் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு பேச. உடனே நம்ம பாண்டியன் வந்து, அவங்கள நாங்க கண்ணும் கருத்துமா தான் பார்த்துக்கிட்டோம், வீடுனா சண்டை சச்சரவு வராதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, கண் முடிச்சு அவங்களா என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியுமே தவிர நமக்குன்னு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் பொறுங்க, டாக்டர் வராங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், அத்தைய நாங்க நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டோம், அத்தைக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கலதான், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பாண்டியன். இப்ப டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து அவங்க டேப்லெட்டை வந்து மாத்தி போட்டிருக்காங்க. சுகர் டேப்லெட்டை வந்து பிபி டேப்லெட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. இப்ப போயிட்டு நாங்க எங்க அம்மாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாராளமா போயிட்டு பாருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க முன்னாடி அழுகுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே நம்ம கோமதி, பாண்டியன், சக்திவேல், முத்துவேல் எல்லாரும் போறாங்க. ஆத்தா எப்படி இருக்கா ஆத்தா, நல்லா இருக்கியா? ஏன் ஆத்தா மாத்திரை எப்பவுமே கரெக்டா தானே போடுவ, ஏன் ஆத்தா மாத்தி போட்டுன்னு சொல்றாங்க. மனசு ஒரே குழப்பமா இருந்ததா, அதனால மாத்திரை எப்படி போட்டேனே தெரியல சக்தி முத்துன்றாங்க. உடனே நம்ம கோமதி வந்து, ஏமா கடைசியில எனக்கு இப்படி ஒரு பேரை நீ வாங்கி கொடுத்துட்டியம்மான்னு சொல்லி கதறி அல்ல. உடனே முத்துவேல் வந்து, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவங்க முன்னாடி எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன எமோஷனல் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட. உடனே நம்ம கோமதி அழுகைய வந்து நிறுத்துறாங்க. கோமதி வெளியே போனதும் பாண்டியன் வந்து, கோமதி நம்மளுடைய சுயநலத்துக்காக ரெண்டு பேரும் ஈகோவுல சண்டை போட்டுக்கிட்டோம், அத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறத நம்ம விட்டுட்டோம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், உன் அம்மா வீட்டுக்கு வந்ததும் என் அம்மாவை வரவே இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த, அவங்க வந்ததும் உனக்கும் கேர்லெஸ் ஆயிடுச்சு, நானும் அவங்க இருக்கிறத மறந்துட்டு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன், சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேருமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அண்ணனுங்க கூட போயிடுவாங்களா, இல்ல நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? நானு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, அவங்க மட்டும் திரும்ப வந்தா கண்டிப்பா அவங்கள நல்லபடியா நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கோமதி கிட்ட, அவ்வளவு சீக்கிரம் வந்து அத்தை அங்க போக மாட்டாங்க, பார்க்கலாம், பொறுத்திருந்து எதா இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப முத்துவேல் வந்து, டாக்டர் எப்ப அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்றாங்க, அவங்க இனி ரெகுலரா நல்லபடியா டேப்லெட் போடுறாங்களா, ஒழுங்கா சாப்பிட்றாங்களா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள நீங்க கூட்டிட்டு போகலான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப சக்திவேலு முத்துவேலு, நாங்க எங்க வீட்டுக்கு என் ஆத்தாவை கூட்டிட்டு போயிட்டு நாங்களே நல்லபடியா பார்த்துப்போம், யாரும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, சிங்கம் மாதிரி ரெண்டு பிள்ளைங்க இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கோவப்பட. உடனே நம்ம கோமதி பாண்டியனை பாக்குறாங்க. அத்தை, உங்களுக்கு யாரு கூட போக விருப்பமா இருக்கோ அவங்க கூட தாராளமா நீங்க போகலாம்,
உங்க பசங்க கூட போகணும்னாலும் தாராளமா போங்க அத்தை. இல்ல எங்க கூட வரணும்னாலும் தாராளமா வாங்க. என்ன கடைசியில நாங்க பாத்துக்கலன்ற ஒரு கெட்ட பேரோட நீங்க போக போறீங்கன்னு சொல்லி பாண்டியன் சொல்றாங்க. அம்மா, மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ காதுல கூட ஏத்துக்காத. நீ வான்னு சொல்ற இல்லைன்னு சொல்லி முத்துவேல் கூப்பிட, எங்க கூப்பிடுற முத்துன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னம்மா கேள்வி? நம்ம வீட்டுக்கு வாம்மா. நீ அங்க இருந்து கஷ்டப்பட்டது போதும். நீ வான்றாங்க. இல்லையா, நான் வரல. அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு நான் பண்ணி உன் தம்பி உடனே என்ன வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவான். இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா. அதனால நான் வரல. என் மக கூடவே நான் இருந்துக்கிறேன்றாங்க. உடனே சக்தி, ஆத்தா, நீ பண்ணதை நியாயப்படுத்தாத. என் பையனுக்கு அண்ணன் எப்படிப்பட்ட பெரிய சம்மந்தத்தை கொண்டு வந்தாங்க. அத நீங்க நல்லபடியா நடக்க விட்டிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையும் வந்திருக்காது. உன் மேல நான் இந்த அளவுக்கு கோபமும் பட்டிருக்க மாட்டேன். எல்லா விஷயமும் நீ பண்ணிட்டு கடைசியில குற்றவாளியா என்ன ஆக்கிட்ட அப்படிதானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சக்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இருந்தா குமாரோட கல்யாணம் நல்லபடியா நடக்காதுன்றது உன்னுடைய எண்ணம். குமாருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் தான் நானும் போராடிட்டு இருக்கேன் நல்லா சொல்றாங்க. எப்படி எப்படி ஆத்தா? இங்க பாரு ஆத்தா, நான் அதை பத்தி பேச விரும்பல. தயவு செஞ்சு நீ இப்ப வர முடியுமா முடியாத? கடைசியா கேக்குறாத்தா, வருவியா மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையா, நான் வரல. என் பொண்ணு கோமதி வீட்டுக்கு தான் நான் போவேன். அவங்க என்ன அப்படி பாத்துக்கிறாங்க இப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இத கேட்டு கோமதிக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை தாங்க முடியல. ஏங்க, எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்களா நம்ம அம்மா யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அம்மாவை இனி நல்லபடியா நான் பார்த்துப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனால அம்மா அஃபெக்ட் ஆகாத மாதிரி நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. முத்துவேல் சக்தி வா போகலான்றாங்க. அண்ணே, நீ ஒரு வார்த்தை கூப்பிடுன, அம்மா உன் பேச்ச தட்டாத வரும் கூப்பிடுனேன்றாங்க. அம்மா இந்த அளவுக்கு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது அவங்களுக்கு சப்போர்ட்டடா இருந்தா சந்தோஷம்தான். அவங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும், வா சக்தின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலை கூட்டிட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போனதும் ரொம்பவே கோவப்படுறாங்க சக்திவேல். அண்ணன், என்ன மக குடும்பத்து கூட நீ ஒட்டி உறவாடலான்னு முடிவு எடுத்திருக்கியா? அதனாலதான் ஆத்தாவை அங்கேயே விட்டுருக்கியா? அம்மா வா போகலான்னு ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டு இருந்தா கூட அம்மாவும் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்திருக்கோம். ஆனா உனக்கும் விருப்பம் இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்த பள்ளி என் மேல அப்படிதானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு எங்க விருப்பமா இருக்கோ அவங்க அங்க இருக்கட்டும். அதுக்கு எதுக்காக நீ இப்படி கோவப்படுறன்னு சொல்லி முத்துவேல் கேட்க, ஆத்தால எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு. அந்த பாண்டியனோட வீட்டுல அம்மா இருக்கவே கூடாது. கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரல. என் பேரு சக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து சக்தி கிளம்பி போறாங்க. இப்ப சக்தி போய் என்ன செஞ்சு காந்திமதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. இதனால பாண்டியனுக்கும் சக்திவேலுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.